இப்ப சமீப நாட்களுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்த வெளிப்படுத்தியிருந்தாங்க. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்துல வைகை ஆற்றுல உங்களுடன் ஸ்டாலின் அந்த திட்டத்தினுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே தண்ணீல போனத இளைஞர்கள் தூக்கி மேல போட்டு அத வீடியோவா போட்டிருந்தாங்க. கையெழுத்து வாங்கி 1 கோடி கையெழுத்து வாங்கி நாங்க ஜனாதிபதிக்கு அனுப்ப போறோம். அப்ப நீட்ட ரத்து பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கையெழுத்து வாங்கினாங்க. வீடு வீடா போனாங்க. என்னென்னமோ பண்ணுனாங்க. அந்த கையெழுத்து வாங்கின எல்லா பேப்பர்ஸுமே திமுக அவர்களுடைய அந்த கூட்டங்கள்ல தெருவுல கிடந்தது. அப்பா இவங்களுக்கு போய் நம்ம ஓட்டு போட்டோம். அப்படி ஓட்டு போட்டவெல்லாம் அவன் விரல வெட்டிக்கிற அளவுக்கு தான் இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கு. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில அங்க போய் பெரியார் படத்தை ஓபன் பண்ணி வைக்கிறாங்க. வந்தே மாதரம். சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். சமீப நாட்களுக்கு முன்பாக உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு திட்டத்தை நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்கள் தொடங்கி வைத்தாங்க. அதன் முக்கிய காரணமே நமக்கு தேவையான விஷயங்களை நிவர்த்தி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக பார்த்தோம்னா அதுல பெண்களுக்கான உரிமை தொகை இருக்கு இல்லையா, அது நிறைய பேருக்கு கிடைக்கல. ஏற்கனவே எலெக்ஷன் டைம்ல சொன்னது அனைத்து மகளிருக்கும் நாங்க 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தான் அந்த 1000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த முறை பார்த்தோம்னா அதுல தகுதி வாய்ந்த பெண்கள் பெரும்பாலும் சொந்த வீடு இருக்கிறவங்களுக்கு இருக்கும், நிறைய சொத்து பத்து இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனா மேக்சிமம் பார்த்தோம்னா அந்த கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு, எனக்கு தெரிஞ்சது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நிறைய பெண்களுக்கு கஷ்டப்படும் குடும்பத்தில் இருக்கும் பெண்களுக்கு கூட இந்த 1000 ரூபாய் வரல. அதுலயும் குறிப்பாக பார்த்தோம்னா சிறுபான்மையினருக்கு எல்லாருக்குமே பெரும்பான்மையாக இருந்த பெண்களுக்கு அந்த உரிமை தொகை கிடைச்சிருக்கு. சொந்த வீடு இருக்கு, நிலபுலம் இருக்கு, தோட்டம் இருக்கு, எல்லாம் இருக்கிறவங்களுக்கு சிறுபான்மையினருக்கு குறிப்பாக எங்க இஸ்லாமிய சமூகத்துல எல்லாம் நிறைய பேருக்கு அந்த பணம் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ நிறைய பேருக்கு கிடைக்காததுனால மறுபடியும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துல மெயினாக இந்த ஒரு விஷயம் சொல்லி பணம் வராதவங்களுக்கு நாங்க மறுபடியும் தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுவரைக்கும் கொடுக்கப்பட்ட பணமும் சேர்த்து தருவாங்களா, இல்ல புதுசாக இப்ப இருந்துதான் அந்த 1000 ரூபாய் தருவாங்களா அப்படிங்கிறதுக்கு உண்டான எந்த ஒரு விஷயத்தையும் நம்முடைய தமிழக அரசோ நம்முடைய தமிழக முதலமைச்சரோ அந்த விஷயங்களை வெளிப்படுத்தலை. சேம் டைம் பார்த்தோம்னா இப்ப உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு 20 வார்டு இருந்தா 10 வார்டுக்கு உண்டான பெண்களுக்கு இந்த விஷயங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு விண்ணப்ப படிவங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு எல்லாம் வாங்கிட்டாங்க. இப்ப சமீப நாட்களுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்த வெளிப்படுத்தியிருந்தாங்க. மதுரை சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்துல வைகை ஆற்றுல உங்களுடன் ஸ்டாலின் அந்த திட்டத்தினுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே தண்ணியில போனதை இளைஞர்கள் தூக்கி மேல போட்டு அதை வீடியோவா போட்டிருந்தாங்க. அது சோசியல் மீடியா ஃபுல்லாவே பரவலாக வந்தது. அதுல பார்த்தோம்னு சொன்னா அந்த பேப்பர்ஸ் மட்டும்தான் தெஃப்ட் ஆயிருக்கு. அதாவது திருடு போயிருக்கு. வட்டாட்சியர் அலுவலகத்துக்குள்ள நுழைந்து பூட்டை உடைக்கல, ஜன்னலை பிரிக்கல, எதுவுமே செய்யல. ஆனா அந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்குண்டான அப்ளிகேஷன்ஸை மட்டும் யாரும் எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 நாட்கள் அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயத்த பேசுறாரு. பேசினதுக்கு பிறகு வட்டாட்சியர் அலுவலர் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த அப்ளிகேஷன்ஸ் மட்டும் காணாம போயிருக்கு அப்படின்னு. அங்க இருக்க ஒரு ஊசி, ஒரு பேனா, குண்டூசி எதுவுமே காணா போகல. ஆனா இந்த அப்ளிகேஷன்ஸ் மட்டும் யாரோ தூக்கிட்டு போய் ஆத்துல போட்டுட்டாங்க. அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி இது நிறைய விஷயங்களை நம்ம பார்த்திருக்கோம். நீட் தேர்வுக்காக குழந்தைகள்கிட்ட, அதாவது மாணவர்கள்ட்ட, பெற்றோர்கள்ட்ட நீட் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாங்க ஜனாதிபதிக்கு கையெழுத்து வாங்கி 1 கோடி கையெழுத்து வாங்கி நாங்க ஜனாதிபதிக்கு அனுப்ப போறோம். அப்ப நீட்டை ரத்து பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கையெழுத்து வாங்கினாங்க. வீடு வீடா போனாங்க, என்னென்னமோ பண்ணுனாங்க. அந்த கையெழுத்து வாங்கின எல்லா பேப்பர்ஸுமே திமுக அவர்களுடைய அந்த கூட்டங்கள்ல தெருவுல கிடந்தது. அது எல்லாமே பார்த்தோம்னா நிறைய இடங்கள்ல கிடந்ததை எடுத்து போட்டு சோசியல் மீடியால கொண்டு வந்திருந்தாங்க. இது மக்களை மடைமாற்றும், மக்களை முட்டாளாக்கும், மக்களை திறன் இல்லாதவர்களாக ஆக்கும் ஒரு செயலாக தான் எல்லாருமே பார்க்குறாங்க. அதே மாதிரி இப்போ உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் இருக்கும் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே தண்ணியில கிடந்திருக்கு. இன்னொன்று பார்த்தோம்னா அண்ணாமலை சொன்னது கரெக்டு தான். ஒன்று குப்பையில போட்டிருப்பாங்க, இல்லாட்டி எரிச்சிருப்பாங்க. இந்த தடவை தண்ணியில போட்டிருக்காங்க. அது அதிர்ஷ்டவசமாக இந்த விஷயங்கள் மக்களுக்கு வெளியே தெரிஞ்சிருக்கு. இந்த எப்படி இவங்களுடைய அரசு செயல்படுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஒண்ணு உங்களால முடிஞ்சா அந்த விஷயத்த பண்ணுங்க. ஆனா இப்ப வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம ஒரு மொபைலையோ ஒரு சிஸ்டமோ ஓபன் பண்ண முடியல. உங்களுடன் ஸ்டாலின் அதுக்குண்டான விளம்பரம் இன்னும் வந்துகிட்டு தான் இருக்கு. விளம்பரத்துக்கு செலவு பண்ற பணத்தை நீங்க மக்களுக்கு செலவு பண்ணலாம். இன்னைக்கு பாஜக இந்த அளவுக்கு 21 மாநிலங்கள்ல கால் ஊன்றி இருக்கிறதுக்கு ஒரு காரணமே அவங்க
விளம்பரங்களுக்கு செலவு பண்ண மாட்டாங்க, மீடியாவுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க, அதே மாதிரி யூடியூபர்ஸ்க்கு பணம் கொடுக்க மாட்டாங்க. உனக்கு உன் நாடு தேவையா, நீயா பேசிக்க, நீயா முன்னேறிக்க, அதுதான். ஆனா இந்த இப்படி 4 பேருக்கு செலவு பண்ற பணத்தை 400 மக்களுக்கு நாங்க செலவு பண்ணிட்டு போறோம். இப்ப விளம்பரங்கள் வந்து நீங்க அதை வந்து சரின்னு சொல்லும் போது நீங்க சொல்றது பொய்ன்னு சொல்றதுக்கு இங்கிட்ட ஒரு 10 யூடியூபர்ஸ் இருக்காங்க, 4 சேனல்ஸ் இருக்கு. அரசியல்வாதிகள் வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா பாஜக என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. இது நீ கட்டின வரி பணம், இந்த பணம் உனக்கு மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோடு போட்டுறாங்க, ரயில் கொண்டு வந்துடுறாங்க, கரண்ட் கரண்ட் கரெக்டா பவர் கட்டே இல்லாம கரெக்டா எல்லா வீட்டுகளுக்குமே வந்து மின்சாரம் இல்லாத இடங்களுக்கும் கூட மின்சாரங்களை கொண்டு போயிருக்காங்க. ரோடே இல்லாத இடங்களுக்கு கூட ரோடு கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. தண்ணி வந்து பாடி, அதாவது மலை மேல கூட தண்ணி கிடைக்காத இடங்களுக்கு தண்ணி கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. அதனாலதான் வந்து பாஜக இன்னைக்கும் குஜராத்ல 7வது முறையாக வெற்றி பெற்றிருக்கு. ஆனா இங்க வந்து ஒரு முறை வந்தா மறுமுறை ஆட்சிக்கே வர முடியாத அளவுக்கு ஊழல், மக்கள்கிட்ட ஒரு வெறுப்பை வந்து இன்னைக்கு ஆளும் கட்சி அதாவது ஆளும் கட்சி வந்து ஏற்படுத்திக்கிறாங்க. ஒவ்வொரு டைமுமே அந்த விஷயங்களை வந்து ஏற்படுத்திக்கிறாங்க. அப்பா இவங்களுக்கு போய் நம்ம ஓட்டு போட்டோம், அப்படி ஓட்டு போட்டவெல்லாம் அவன் விரலை வெட்டிக்கிற அளவுக்கு தான் இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கு. இன்னைக்கு பார்த்தோம்னா உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தினுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து தண்ணீரை கிடைக்கு. இன்னொரு விஷயம், எங்களுடைய முதலமைச்சர் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல இல்ல, ஜெர்மன் போயிருக்காரு. அவர் இருந்ததா கண்டிப்பாக இந்த விஷயங்கள் நடந்திருக்காது. ஏன்னா எங்களுடைய முதல்வர் வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து பயன் விட்டுக்கலாம். ஆனா உண்மையான நிலவரம் பார்த்தோம்னா, நம்பி எத்தனையோ பெண்கள் எனக்கு தெரிஞ்சு மனவேலைக்கு போறவங்க அன்னைக்கு லீவு போட்டு இருந்திருக்கிறாங்க. கேரளாவுல வேலையில அங்க இருக்கிறவங்க 2 நாள் வேலையை விட்டுட்டு ஒரு நாளைக்கு வெறும் 300 ரூபாய் 350 சம்பளத்துக்கு வேலைக்கு போகும் பெண்கள் இந்த பணம் நமக்கு 1000 ரூபாய் கிடைக்கும் லீவு போட்டு இருந்திருக்காங்க. அவங்களுடைய நம்பிக்கையில எல்லாமே இது மண்ணடி போட்ட மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம மறுபடியும் அடுத்து ஒரு 10 வார்டுக்கு வந்து இவங்க அப்ளிகேஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நேத்து எனக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கும்போது கூட நான் அந்த தம்பிட்ட கேட்டேன், ஏப்பா கொடுத்தது எல்லாமே வைகை ஆத்துல போச்சு, இப்ப கொடுக்குற இந்த இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே முல்லை பெரியார் தண்ணியில விடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த பையனுக்கு பதிலே சொல்ல தெரியல. ஏன்னா நாங்க கீழ்மட்டத்துல இருக்கவங்க, நாங்க என்ன வேண்டாலும் பேசிக்கிடுவோம். ஆனா பதில் சொல்ல முடியாத இடத்துல வந்து இன்னைக்கு ஆளும் கட்சியில் இருக்கும் கீழ்மட்டத்தில் இருக்கும் ஆபீசர்ஸ் கூட எங்களை மாதிரி சாதாரண ஆள்கிட்ட வந்து பேச்சு கேட்கிறாங்க. இதுதான் உண்மையான நிலவரம். அப்ப 3 நாள் வேலையை விட்டுட்டு ஒவ்வொரு பெண்களும் இருக்கிறாங்க இந்த 1000 ரூபாய்க்காக. ஆனா மினிஸ்டர்ஸ் வந்து எவ்வளவு கேவலமா பேசுறாங்க. இந்த 1000 ரூபாய் இல்லாட்டினா தமிழ்நாடே வந்து தமிழ்நாட்டில் மக்கள் வந்து பட்னியா கிடப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு மதிய லஞ்சுக்கு போனோம்னா 4 பேர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பிள்ளைங்க போனாங்கன்னா 1000 ரூபாய் சரியா போகுது. வெளியே வந்து ஒரு டீ காஃபி மட்டும்தான் குடிக்க முடியும். அந்த 1000 ரூபாய் ஒரு நேரம் தான் செலவு பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு விலைவாசி ஏறி போயிருக்கு. இது இது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் போயிருக்காங்க. முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜெர்மன் போயிருக்காங்க. இங்க இருந்து போனது டிபிஆர் ராஜா, அவர் போயிருக்காரு கூட. இங்க இருந்து அவர் தான் போயிட்டு அவரே நின்று வந்து வரவேற்பு கொடுக்குறாங்க. எதுக்கு இந்த வெத்து விளம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில எல்லாமே வந்து கழுவி கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் இருந்தா ஜெர்மனியில வாழும் தமிழர்கள் அவர்களாகவே முன் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து வரவேற்பு கொடுத்திருப்பாங்க. கண்டிப்பாக ஹானர் பண்ணிருப்பாங்க, இல்ல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனா அங்க போய் நின்றுகிட்டு போட்டோ எடுக்கிறது என்ன செய்யறாரு நம்மளுடைய முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிஜமாவே வந்து கோபம் வர மாட்டேங்குது. ஒரு மாதிரி அதாவது வருத்தமா இருக்கு. ஏன் இவர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க? தமிழ்நாட்டுல எவ்வளவோ இஷ்யூஸ் போய்கிட்டு இருக்கு, அதை பத்தி யோசிக்காம அங்க போய் உட்காந்து புறாவுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தா சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தா போட்டோ ஷூட் நடந்துகிட்டு இருக்காங்க. இது பிரிட்டன் போய் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில அங்க போய் பெரியார் படத்தை வந்து ஓபன் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே இங்க இருந்து மெனக்கட்டு இந்த பெரியாரோட படத்தை பிளைட்ல தூக்கிட்டு போய் அங்க ஒரு ரூமை வாடகைக்கு எடுத்து, ஆனா ஆக்சுவலா பார்த்தோம்னா நம்மளாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில வந்து நம்முடைய முதலமைச்சருக்கு அவங்களாக வந்து அழைப்புதல் கொடுத்திருக்காங்க, அழைப்பு கொடுத்து இவரை பேச வச்சிருக்காங்க, கருத்தரங்கம் நடத்த அனுமதி கொடுத்திருக்காங்க, அவங்கதான் இன்வைட் பண்ணிருக்காங்கன்னு நினைச்சோம். ஆனா ஆக்சுவலா பார்த்தா 210 பவுண்ட் பணம் கட்டினா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில வந்து ரூம்ஸ் வந்து வாடகைக்கு கிடைக்குமாம். யார் வேண்டாலும் போய் அவங்க வந்து கருத்தரங்கம் நடத்தலாம். அது என்ன டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து லிஸ்ட் வந்து இஷ்யூ பண்ணிருப்பாங்களாம். அதுல எந்த ரூம் நம்பர்ல இன்னைக்கு வந்து என்ன டாபிக் பேச போறாங்கன்ட்டு அங்க இருக்க ப்ரொஃபசர்ஸோ ஸ்டூடெண்ட்ஸோ அதை பார்த்துட்டு நமக்கு தேவையான டாபிக் வந்து நமக்கு தேவை, அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்களும் போய் அங்க கலந்துக்கிடுவாங்களாம். அதே மாதிரி அங்க போய் நிறைய பேர் கலந்துருக்காங்க. அந்த இடத்துல ஒரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில போய் ஏன் நம் தமிழ்நாட்டை பத்தி தமிழை கூட பேசியிருக்கலாம், நம் தமிழ் மாணவர்களுடைய திறமைகளை பத்தி பேசியிருக்கலாம்,
நம் தமிழ் கலாச்சாரத்தை பத்தி பேசியிருக்கலாம், எவ்வளவோ விஷயங்களை போய் அங்க போய் கருத்தரங்குல வந்து பேசியிருக்கலாம் நம்முடைய முதலமைச்சர். ஆனா இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அங்க போய் பார்த்தோம்னா அந்த பெரியாரோட படத்தை கொண்டு போய் வச்சுக்கிட்டு அங்க போய் அதை திறந்து வைக்கிறாங்க. ஆனா சாமானிய மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, பெரியார் ஏதோ பெரிய சாதிச்சுட்டார் போல, அவருடைய படத்தை போய் இங்க இருந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில கொண்டு போய் மாட்டியிருக்காங்களாம்ப்பா அப்படின்னு தானே நினைப்பாங்க. இதெல்லாம் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியா இவ்வளவு ஆக்டிவா இருக்கிற நேரத்திலேயும் நம்மளை இவ்வளவு முட்டாளாக்குனாங்கன்னா, இன்னும் ஒரு 20 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் எந்த விவரமுமே இல்லாம இருக்கிறவங்கள எந்த அளவுக்கு ஏமாத்திருப்பாங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இது வந்து இந்த விஷயத்த வந்து ரொம்ப ஓப்பனா போட்டு உடைச்சது வந்து பாஜகவின் வழக்கறிஞரான KP ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து இதை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாவே கொடுத்திருக்காங்க. இவங்க வந்து அங்க வந்து விசாரிச்சதுல வந்து அங்க இருக்க PRO வந்து இந்த தகவலை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம இவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து அவங்களுமே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில 4 முறை போய் வேறு வேறு விஷயமாக கருத்தரங்கம் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த நம்ம ஊர்ல வந்து ஐநா சபை புகழ் ஒருத்தர் திருபுத்தன் காந்தி சொல்வார் இல்லையா, நாமெல்லாம் நினைச்சோம், நானே நினைச்சேன், ஓ நம்ம தமிழ்ல இருந்து ஒருத்தர் போய் ஐநா சபையில போய் பேசிட்டு வந்து அது வந்து நமக்கு ஒரு பெருமை தானே. ஐநா சபையில போய் ஒரு தமிழர் போய் பேசிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சாமானியர்களுக்கு வந்து இது பெரிய விஷயமா தான் தெரியும். ஆனா இந்த களவாணி பயலுக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்க போகாமலேயும் இதே மாதிரி ஒரு ரூமை வாடகைக்கு எடுத்து யார் வேணாலும் பண்ணாங்க. நான் கூட எங்க அப்பா நல்லவரு வல்லவரு, ஊர்ல 10 பஸ்ஸை விட்டுருக்காரு, ஒரு 10 ஸ்கூலை திறந்து விட்டுருக்காரு, 10 காலேஜுக்கு வெள்ளை அடிச்சிருக்காரு, நான் கூட போய் பேசலாமாம். இது வந்து நான் சும்மா சாதாரணமா சொல்றேன், நம்ம தமிழ்நாட்டு டாடியை பத்தி நான் பேசல. ஆனா இதை கூட செஞ்சிருக்கலாம்னு நான் சொல்றேன். தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நான் இப்படி எல்லாம் செஞ்சேன்னு கூட சொல்லியிருக்கலாம். செஞ்சிருந்தா தானே அங்க போய் சொல்றது. அதுக்கும் இங்க வந்து வக்கு இல்லாம தான் இருக்கு நம்ம தமிழக அரசுல. ஆனா பார்த்தோம்னா இன்னைக்கு அங்க போய் உட்காந்துட்டு புறாவுக்கு உணவு போடுறதாகட்டும், சைக்கிள் ஓட்டுறதாகட்டும், அங்கிட்டு நின்று இங்கிட்டு போட்டோ எடுக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியேவும் அதாவது க்ளோஸ் பண்ணியிருந்த ஒரு அருங்காட்சியகத்தை போய் பார்வையிடுறாங்க. உடனே உடனே வந்து நமக்கு டேட்டா வந்து வந்துகிட்டே இருக்கு. அப்படி பார்க்கும்போது வருத்தமா இருக்கு. நம்ம முதலமைச்சர் ஏன் வந்து கூட இருக்கிறவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு இயலாமையின் உண்டான அமைச்சராக மாத்துறாங்க அப்படின்னு சொல்லிதான் நமக்கு கோபமாக வருது. அதை வந்து தெளிவுபடுத்தணும். இன்னொன்னு பார்த்தோம்னா, பழங்காலம் இருக்கும் கார் இருக்கு இல்லையா, அந்த கார்ல உட்காந்து போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தேவையா? எதற்காக இவங்க போனாங்க? இப்ப மக்களுடைய வரி பணத்துல தான் இவங்க போயிருக்காங்க. அதுதான் நமக்கு முக்கியமான விஷயம். தன்னுடைய சொந்த பணத்துல போனா யாரும் இங்க கேள்வி கேட்க போறது இல்லை. இப்ப யார் வேண்டாலும் கேட்கலாம். இப்படி தனி பிளைட்ல போறாங்க. கூட எத்தனை பத்திரிகைக்காரங்க, எத்தனை மீடியாக்காரங்க போனாங்கன்னு தெரியல. அத்தனை பேருமே அரசாங்க செலவு. இது ஃபுல்லாவே மக்களுடைய வரிப்பணம். இந்த வரிப்பணத்தை வச்சுக்கிட்டு விலைவாசியை குறைக்கலாமே, அதெல்லாம் செய்யறது இல்ல. இன்னும் மக்களுக்கு உண்டான நலத்திட்டங்களை எவ்வளவோ கொண்டு வரலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர ஸ்கீம்களை தான் நம்ம அரசாங்கம் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஜெர்மன்ல போய் நான் உங்களுக்காக சகோதரனாக இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க எல்லாருக்கும் அப்பாவாக இருந்து எல்லா விஷயங்களையும் வந்து நிறைவேற்றி கொடுத்துட்டாரு. இப்ப ஜெர்மன்ல போய் உங்களுக்காக நான் சகோதரனாக இருப்பேன், நீங்க வந்து முதலீடு செய்ய தமிழகம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, இங்கே இருக்கும் தமிழகத்தில் இருக்கும் கொங்கு மண்டலத்தை சார்ந்த மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் எல்லாமே தமிழ்நாட்டுல முதலீடு செய்ய பயந்துகிட்டு உத்தரப்பிரதேசத்துக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் போறாங்க. எனக்கு தெரிஞ்ச பீகார்ல இருந்து ஒரு ஃப்ரெண்டு சொல்றாங்க, உங்க தமிழ்நாட்டுல இருந்து கோயம்புத்தூரை சார்ந்த 2 மிகப்பெரிய தொழிலதிபர்கள் பேரை சொல்லி இந்த பீகார்ல வந்து தொழில் தொடங்க உண்டான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா பீகார்ல வந்து கமிஷன் கொஞ்சம் அதிகமாக கேட்கறாங்க, அதனால வந்து கொஞ்சம் டிலே ஆகுது, பட் வந்து கண்டிப்பா முடிஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. அவங்க கண்டிப்பாக பார்த்தோம்னா 1000 கோடி 2000 கோடி இருக்காது, கண்டிப்பாக மினிமம் இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 கோடிக்கு மேலதான் இருக்கும். ஆனா எங்க ஃப்ரெண்டு வந்து இவங்க கொடுத்திருக்க ப்ராஜெக்டே வந்து மிகப்பெரிய ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் வந்து எங்களுடைய பீகாருக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்க மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்பதான் நான் சொல்றேன், அப்ப நான் ஓப்பனாவே சொல்லிட்டேன், இன்னைக்கு ஆளும் அரசாங்கத்தில் இருக்கும் கமிஷன் வந்து அதிகமாக கேட்கறாங்க போல, அதனாலதான் வந்து அங்க வந்துட்டாங்கன்னு. எங்க தமிழ்நாட்டுக்கு வந்து பீகாருக்கு போனாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு வந்து இங்க அநியாயம் நடக்குதுன்னு தான் நான் யோசிக்கிறேன். பீகார்ல ஆல்ரெடி வந்து அங்க குண்டாயிசம் இருக்கு, ரவுடியிசம் இருக்கு. அதுக்கு அதே மாதிரி வந்து கமிஷன்ஸ் அங்க அதிகமா கேட்பாங்க. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அங்க வந்து பண பற்றாக்குறை அந்த மாநிலத்துல அதிகமாக இருக்கும். ஆனா இப்ப வந்து நிறைய நிதிஷ்குமார் அவர்கள் தொடர்ச்சியாக இருந்தாலுமே வந்து நிதிஷ்குமார் மாதிரி எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்களை வந்து லல்லு பிரசாத் யாதவ் வந்து எங்களுக்கு செய்யலைன்னு அந்த ஃப்ரெண்டு சொன்னாங்க. கண்டிப்பாக வந்து இந்த ப்ராஜெக்டை விடக்கூடாதுங்கிறது, இப்ப எலெக்ஷன் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் இங்க வந்து நாங்க டிலே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நிதிஷ்குமாருக்கு ஃப்ரெண்டுக்கு அவங்களுடைய பையன் வச்சுக்கோங்க, என்னட்ட பேசினவங்க அவங்க சொன்ன விஷயம், எலெக்ஷன் முடிஞ்சிடும், கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து
இந்த ஆட்சி தான் அமையும், அதாவது என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும். அந்த சமயத்துல வந்து பாஜக கவர்மெண்ட் வந்துட்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பிக்கையாக இங்க வந்து தொழில் தொடங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த நண்பர் சொல்றாங்க. அதே மாதிரி உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசத்துக்கெல்லாம் கிட்டத்தட்ட 2 நாள் வந்து இங்க வந்து முதலீட்டாளர்கள் கூட்டம் மத்திய பிரதேசம் நடக்குது. சைலண்டா கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி, அதாவது 20,000 கோடிக்கு மேல 2 நாள்ல நான் சொல்றேன். அவ்வளவு முதலீட்டாளர்கள் எங்க போயிட்டாங்க? மத்திய பிரதேசம் போயிட்டாங்க. அங்கெல்லாம் நொய்டா சிட்டி எல்லாம் பார்த்தா சான்ஸே இல்லை. அந்த அளவுக்கு வந்து பிரம்மாண்டமா வந்து அங்க தொழில் வளர்ச்சி வந்து முன்னேறிக்கிட்டே இருக்கு. இப்ப நம்ம தமிழ்நாடு வந்து பின்னோக்கி வந்துகிட்டு இருக்கு. ஆனா அதை பத்தி கூட கொஞ்சம் கூட கவலைப்படாம இங்க இருந்து எங்க போறாங்க? ஜெர்மன்ல போய் கூப்பிட்டு வர போறாங்க. ஜப்பான் போனாரு, மலேசியா போனாரு, சிங்கப்பூர் போனாரு, துபாய் போனாரு, எல்லா இடத்துலயும் போனாரு. எவ்வளவு பணம் வந்து நம்ம தமிழகத்துக்கு வந்திருக்கு, எத்தனை லட்சம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா கூச்சமே இல்லாம 3,32,00,000 பேருக்கு மேல நாங்க வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. எங்க கொடுத்துருக்காங்க? இப்ப வந்து செமிகண்டக்டர் ஆலை வந்து தமிழகத்துக்கு வர வேண்டியது இங்க இல்லாம வேற மாநிலத்துக்கு போயிருக்கு. அந்த செமிகண்டக்டர் ஆலை மட்டும் நம் தமிழகத்துக்கு வந்திருந்தா கண்டிப்பாக பல ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும், பொருளாதாரம் முன்னேறிக்கும், நம் தமிழக அரசு வந்து இன்னும் வந்து ஒரு படி மேல போயிருக்கும். ஆனா பார்த்தோம்னா அதெல்லாம் விட்டாச்சு. அதே மாதிரி சாம்சங் கம்பெனி வந்து இப்ப நொய்டாவுக்கு தான் போக போறதாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க ஒரு 4,000 பேரோ ஒரு 10,000 பேரோ வேலை பார்ப்பாங்க. இப்ப அவங்களுக்கும் வேலை போய் மறுபடியும் இங்க இருக்க மக்கள் எல்லாம் வடநாட்டுக்கு தான் போய் இட்லி மாவு வித்துக்கிட்டு இருக்க வேண்டிய, இல்லாட்டி தோசை சுட்டு சாயந்தரம் போல தோசை சுட்டு வித்து பழப்பு நடத்த வேண்டியதான். குறிப்பா பார்த்தோம்னா தென் மாவட்டங்கள் எல்லாம் ரொம்ப ட்ரையா இருக்கும். எங்க ஏரியாவெல்லாம் பார்த்தா பெண்கள் மலை வேலைக்கு போவாங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் காலையிலயும் சாயந்தரம் டிராவல் பண்ணி 350 ரூபாய் சம்பளத்துக்காக பெண்கள் வேலைக்கு போவாங்க. ஒரு கம்பெனிகள் கூட எங்க மாவட்டங்கள் சைடுல எல்லாம், தென் மாவட்டங்கள் சைடெல்லாம் எதுவும் சொல்ற மாதிரி எல்லாம் இல்லை. ஆனா வட மாவட்டங்கள் இருக்க போயிட்டு அவங்க கொடுக்க டாக்ஸ்ல தான் இன்னைக்கு தமிழக அரசே வந்து உருண்டு ஓடி வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் தனியா அந்த 10, 11 மாவட்டத்துக்கு பிரிச்சாங்கன்னா பீகாருக்கு அண்ணனாக இந்த தென் மாவட்டங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கருத்துல கொள்ளணும். அதை விட்டுட்டு இங்க இருந்து ஜெர்மன் போய் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இதுல இன்னும் நேற்று நயனா நாகேந்திரன் ஒரு குற்றச்சாட்டை ஒண்ணு வச்சிருக்காங்க. ஆல்ரெடி தமிழகத்தில் இருக்கும் கம்பெனிகள்ல தான் போய் மறுபடியும் முதலிடம் வாங்க போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது பகீர்னு ஆயிடுச்சு. இது என்ன கூத்தா இருக்கு? எல்லா கூத்துமே இங்கதான் நம்ம தமிழ்நாட்டுலதே நடக்கும் போல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏற்கனவே இங்க கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனிக்கு போய் மறுபடியும் வந்து என்கிட்ட வந்து நீங்க தொழில் செய்ய வாங்கன்னு சொல்லி எப்படி ஒரு முதலமைச்சரால கூப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாகவும் இருக்கு, அதிர்ச்சியாகவும் இருக்கு. என்ன பண்ணி தொலைறதுன்னு தெரியல. நம்ம தலையெழுத்து. நமக்கு வந்து ஒரு யோகி ஆதித்யநாத் மாதிரி, ஹேமந்த் பிஸ்வ சர்மா மாதிரி, அண்ணாமலை மாதிரி நமக்கு ஒரு முதல்வர் வரணும். நம்ம தான் ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறோம். ஆண்டவனா பார்த்ததே நம்ம மக்களுக்கு வந்து புத்தி கொடுக்கணும். இதுல அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, உங்களுக்கு அதாவது அந்த வட்டாட்சியர் வந்து இப்படி வந்து இப்ப போய் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அவங்களுக்கு வெக்கமா இருக்கோ இல்லையா, இந்த ஓட்டு போட்ட எங்களுக்கு தான் வெக்கமா இருக்கணும். எங்களை நாங்களே கேட்டுக்கிறோம். இப்படிப்பட்டவருக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்திற்கு ஓட்டு போட்டு மேல உட்கார வச்சு துப்புக்கட்ட மக்களே அப்படின்னு எங்களை நாங்களே கேட்டுக்கிறோம். அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு ஆட்சியுமே நடந்துகிட்டு இருக்கு. இப்ப பீகார், முக்கியமான விஷயம் பீகார் விஷயம். பீகாருக்கு வந்து நம்முடைய முதலமைச்சர் வந்து பப்பு கூட ராகுல் கூட போய் இந்த ஓட்டுச்சோரி ஓட்டு திருட்டினுடைய யாத்திரையில கலந்துக்கிற போனாரு. அப்பாடி அப்பா, அண்ணாமலை அவருக்கு ஒரு நல்ல சம்பவம் செஞ்சு விட்டுருக்காங்க. எப்படின்னு பார்த்தோம்னா, இவர் போறதுக்கு முன்னாடி அங்க இருக்கும் பத்திரிகைகள்ல வந்து இவங்க என்னென்ன சனாதானத்தை பத்தி என்னென்ன பேசுனாங்கிறது பேப்பர்ல வந்துருச்சு. ஒரு யூடியூப் எல்லாம் பார்த்தேன், கிட்டத்தட்ட அந்த பெண் 29 நிமிஷம் தமிழ்நாட்டை கழுவி கழுவி ஊத்துது. அத்தனை டிஎம்கே கட்சிக்காரங்களையும் ஊத்துது. எங்களை வந்து நீங்க எந்த அளவுக்கு எங்க மக்களை நீங்க கேவலமா நடந்த நியூஸ் சேனல்லையும் அப்படிதான் 19 நிமிஷம் பேசுறாங்க. ஒவ்வொரு யூடியூபர்ஸும் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம தயாநிதி மாறன் பேசினது, ராசா பேசினது, பாலு பேசினது, ரெட் லைட் மீடியான்னு சொல்லி அந்த அவர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் பேசினது எல்லாத்தையும் ஹிந்தியில ஃபுல்லா டிரான்ஸ்லேட் பண்ணி ஃபுல்லா போட்டு விட்டாங்க. அப்படி சுத்தி சுத்தி எல்லா பக்கமும் வருது. அது மட்டும் இல்லாம கோயிலை பத்தி பேசினதுக்கு உண்டான எல்லா வீடியோவும் கேரளாவுல சுத்தி அங்க இருக்கிறவங்க நமக்கு திரும்ப நமக்கேவும் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு, இங்க பாரு உங்க ஊர்ல இது ஏற்கனவே வந்ததை ஃபுல்லாவேவும் எடிட் பண்ணி கரெக்டா கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து இப்ப ஐயப்பன் மாநாட்டுக்கு வந்து நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அழைப்பு விடுத்திருந்தது பயந்துகிட்டு நான் போகல அப்படின்னு சொல்ற அளவுக்கு கொண்டு வந்து கேரளா மக்கள் விட்டுட்டாங்க. அதே மாதிரிதான் பீகார்ல நம் தமிழக முதலமைச்சர் வந்து படத்தை எரிச்சிருக்காங்க. உருவப்படத்தை எரிச்சது மட்டும் இல்லாம அவருடைய படத்தை மேல செப்பல் வச்சு அடிக்கிறாங்க. அந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே பயங்கர வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு.
சனாதனம்ங்கிறது இதுல இன்னொன்னு பார்த்தோம்னா இவங்க ஹிந்து மதம் சொல்லியிருந்தா கூட நார்த் இந்தியன்ஸுக்கு ஓ ஹிந்து மதம் அப்படின்னு சாதாரணமா எடுத்திருப்பாங்க. அங்க நார்மலாவே பார்த்தோம்னா ஹிந்துஸ்னாலே சனாதனி சனாதன தர்மம் மேக்ஸிமம் சனாதனின்னு தான் அவங்க சொல்றாங்க. சனாதன தர்மத்தை எப்ப இவர் வந்து வேறு இருப்பே டெங்கு மலேரியா கொசுன்னு சொன்னது அப்பவே பிரச்சனையாச்சு. மறுபடியும் இப்ப அதை ட்ரெண்ட் ஆக்கி இப்படிப்பட்ட கூட்டணியில இருந்து ஒருத்தர் வந்து நம் தமிழக அரசுல நம் தமிழ்நாட்டுல இருந்து வந்து நமக்கு வந்து இவங்க வந்து பிரச்சாரம் பண்றதான்னு சொல்லிட்டு மக்கள் பயங்கர கோமை கடுப்பாகி உருவ பொம்மையெல்லாம் எரிச்சாங்க. இப்போ வரைக்கும் இந்த வீடியோ வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா அதெல்லாம் இங்க விட்டுட்டாங்க. கூட இங்க இருந்து ஒருத்தர் போய் டிரான்ஸ்லேட் பண்ண போயிருக்காரு. 10 நிமிஷம் வேணுமோ நம்மளுடைய முதலமைச்சர் பேசுனது ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்நாட்டுல இருந்து போறாங்க. அவர்கிட்ட வந்து ஒருத்தர் கேள்வி கேட்கிறாங்க, நீங்க ஹிந்தி தெரிய போய் தமிழக முதலமைச்சர் தமிழ்ல பேசுறது நீங்க ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்றீங்க, அப்பயே இங்க இருக்கும் மக்களை வந்து நீங்க பேச விட மாட்டேங்கிறீங்கன்னா அதுக்கு அவர் வந்து அப்படியே சுத்தி சுத்தி வர்றாரு. அதாவது திணிக்க கூடாது, வாய்ப்பு வந்தா ஏற்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு. படிக்க விட்டா தானே, வாய்ப்பு கொடுத்தா தானே பிள்ளைங்க படிப்பாங்க. ஸ்கூல்ல வந்து தமிழோ இங்கிலீஷோ வந்து யாரும் திணிக்கல, படிப்பு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறாங்க, பிள்ளைங்க படிக்கிறாங்க. இன்னைக்கு அவர் அந்த சகோதரர் எங்க போய் ஹிந்தி படிச்சிருப்பாங்க? ஒண்ணு பிரைவேட்ல படிச்சிருக்கணும், இல்லாட்டினா அவர் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல வந்து ஹிந்தி இயற்கையாவே வந்து படிச்சிருக்கணும், இல்லாட்டினா அவங்க உருது பேசும் ஃபேமிலியாக இருந்திருந்தா உருது பேசும் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் ஹிந்தியும் பேசுவாங்க. இந்த மூணுல ஏதாவது ஒன்னா தான் இருக்கும். ஸ்கூல்கள்ல திணிக்கிறதுன்னு சொல்லவே கூடாது, அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். இதெல்லாம் வந்து அஸ்ஸாம் முதல்வர் ஹேமந்த பிஸ்வ சர்மா அவர்கள் சொல்லுவாங்க. அங்க இருக்கும் மதரசாக்களை இடிச்சிட்டு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் கட்டினாங்க. அப்ப கேட்கும்போது என்னுடைய குழந்தை வந்து இன்னைக்கு ஒரு டாக்டரும் இன்ஜினியர் படிக்கும் போது என் மாநிலத்தில் இருக்கும் மக்களுடைய குழந்தைகளும் வந்து அதைத்தான் படிக்கணும், என் சகோதரியின் குழந்தையும் என் சகோதரரின் குழந்தையும் வந்து நல்ல படிப்பு படிக்கணும் நான் நினைக்கிறேன். அப்ப ரஜத் சர்மா அவர்கள் கேட்கிறாங்க, இதை வந்து நீங்க திணிக்கலையே, திணிக்கிற மாதிரி தெரியலையான்ட்டு. அவங்களுக்கு நான் வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. அது அவங்க பெத்தவங்களுக்கு தெரியுமா? பெத்தவங்களுக்கு வந்து தெரியல. அவர் சொல்றாரு, ஏன்னா என் மாநில மக்களுக்கு வந்து படிப்பறிவு கம்மியாக இருக்கு, தன்னுடைய குழந்தை என்ன படிக்கணும்னு கூட அவங்களுக்கு தெரியல. நான் என்னுடைய ஸ்கூல்கள் மூலமாக நான் வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறேன், அந்த குழந்தைகள் வந்து படிக்கிறாங்க. நாளைக்கு அவங்க ஒரு ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ் ஆஃபீஸரோ டாக்டரோ இன்ஜினியரோ ஆகிறதுக்குண்டான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறேன், அதை வந்து அவங்க பயன்படுத்திக்கிடுவாங்க அப்படிங்கிறாங்க. இதுதான் வந்து ஒரு நல்ல முதல்வருக்கான ஒரு அழகு. அதாவது தலைமை சரியாக இருந்தா தான் கீழே வர்ற அதுக்கு அடுத்து வரும் அதிகாரிகள் ஆகட்டும் அமைச்சர்கள் ஆகட்டும் சரியாக இருப்பாங்க. இங்க வந்து நம்மளுடைய தலைமையவே வந்து எல்லாரும் கோமாளி ஆக்கிட்டு இருக்காங்கன்னு தான் எனக்கு மிகவும் வருத்தம். இப்படித்தான் வந்து ராகுல் காந்தியை வந்து லைட்டா ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து பப்புங்கிற ரேஞ்சில் கொண்டு வந்து அவரை எந்த அளவுக்கு காமெடி பீஸா மாத்த முடியுமோ அந்த அளவுக்கு காமெடி பீஸா மாத்திட்டாங்க. இன்னைக்கு நம்ம தமிழக முதலமைச்சரை வந்து நிறைய போஸ்டர் எல்லாம் பாக்குறோம், அவரை வந்து ரொம்ப இழிவாக பேசுறது. அவரு அதே மாதிரி ஒரு 4 விஷயத்த வந்து 40 தடவை பேப்பர்ல பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கு. ஒரு அண்ணாமலை வந்து எவ்வளவு விஷயங்களை வந்து அப்படி வித்தின் செகண்ட்ல நமக்கே ஆச்சரியப்பட்டிருக்கும். எங்க ஊர் பக்கம்னா சொல்லுவாங்க, இந்தால பெத்தாங்களா செஞ்சாங்களா, என்னடா இம்புடு விஷயத்த இருந்தாலும் எதை கேட்டாலும் சொல்றாப்ல. தமிழ்நாட்டை கேட்டா சொல்றாரு, வட மாநிலங்களை கேட்டா சொல்றாரு, வேற நாட்டு விஷயங்களை கேட்டாலும் அதாவது சொல்லுவாங்கல்ல, புள்ளி விவரத்தை விரல் நுனியில் வைத்திருக்கும் ஒரு அரசியல்வாதியாக இவர் இருக்காருன்னு சொல்லிட்டு மக்கள் ஆச்சரியப்படுறாங்க. நமக்கு அண்ணாமலை அளவுக்கெல்லாம் அட்லீஸ்ட் அவ்வளவு அந்த அளவுக்குலாம் நமக்கு ஆசை இல்லை, அட்லீஸ்ட் பார்க்காமையாவது பேசலாம். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து அவர் ஓரளவுக்கு நல்ல திறமையான முதல்வர் தான், இது எந்த மாற்று கருத்துமே இல்லை. கொரோனா சமயத்தில் நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காரு, அதே மாதிரி புயல் வந்த சமயத்தில் நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அம்மாவினுடைய திட்டங்களை எதையுமே வந்து எடப்பாடி ஐயா வந்து ஸ்டாப் பண்ணல, எல்லாமே ரன்னிங்ல தான் இருந்தது. லேப்டாப் கொடுத்தாரு, சைக்கிள் கொடுத்தாரு, பெண்களுக்கு உண்டான தாலி கொடுத்தாரு, பணம் கொடுத்தாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு இந்த மகளிருக்கு உண்டான அதாவது டெலிவரி ஆன பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா பணங்களுமே வந்தது. அது எல்லாமே வந்து ஒரு நல்ல ஆட்சி. பட் லாஸ்ட் டைம்ல தான் கொஞ்சம் மக்கள் வந்து புத்திய கடன் கொடுத்ததின் விளைவு இன்னைக்கு வரைக்கும் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் இன்னைக்கு வந்து ஒரு வேதனையான விஷயம். பார்க்காம படிக்கணும் தான் எனக்கு என்னுடைய முதல்வர் நம்ம தான் சொல்லும்போது எனக்குமே வந்து ஒரு கெத்தா இருக்கும் இல்லையா. எங்களுடைய முதல்வர் வந்து ஒரு நல்ல திறமையான முதல்வர், நல்ல தெளிவான முதல்வர் அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பே இல்லாம இன்னைக்கு வந்து 4 வரையும் வந்து ஒருத்தர் மட்டும்தான் கேள்வி கேட்கிறாரு. அது எல்லாமே வந்து இன்னைக்கு சொல்லிட்டாங்க. அண்ணாமலை பேசும்போது 100 பத்திரிகைக்காரங்க 100 விதமான கேள்வி கேட்பாங்க, 100 பேரையுமே அவர் ஹேண்டில் பண்ணுவாரு. ஆனா இங்க வந்து ஒருத்தர் மட்டும் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறாரு, ஒரே ஒரு வாய்ஸ் தான் நமக்கு கேக்குது, அதையுமே வந்து பார்த்து பார்த்து தேடி தேடி பதில் சொல்றாரு. இப்ப இது என்ன அரசியல் ஞானம் இல்லையா, இல்ல எந்த அளவுக்கு நம்முடைய முதல்வர் இருக்காரு அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்கணும். நம்ம தான் புரிஞ்சுக்கணும், நமக்கு வந்து ஒரு திறமையான அரசாங்கம் வேண்டும், ஒரு தெளிவான அரசாங்கம் வேண்டும். நம் மாநில இப்படி இந்தியா வந்து ஒரு வளர்ச்சியடைந்த பாரதமாக போகும்போது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இந்த பங்கு உண்டு,
ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு குடிமகனுக்குமே வந்து இந்த பொறுப்பு உண்டு. நம்மளும் வந்து சேர்ந்து பாடுபட்டா மட்டும்தான் நம் நாடு வந்து முன்னேறும். மற்ற நாடுகள் மாதிரி இன்னைக்கு நம் நாடு வந்து பிச்சை எடுக்கல, அடுத்தவன்கிட்ட போய் கையேந்தி நிக்கல. இன்னைக்கு நம்ம பாரத பிரதமர் சைனா போயிருக்காரு, சைனாவில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. 20க்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து இருக்கு. அத்தனை பேரு இருந்தாலும் சொல்லும் போதே எனக்கு புள்ள அரிக்குது. அத்தனை பேருமே இருந்தாலும் நம்முடைய பிரதமருக்கு மட்டும்தான் சைனா பிரதமர் தன்னுடைய காரை வந்து யூஸ் பண்ண கொடுத்திருக்காங்க. சைனா பிரதமர் வந்து சைனா அதிபர் யூஸ் பண்ணும் கார் வந்து மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். கண்டிப்பா அதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய பாதுகாப்பான விஷயங்கள் இருக்கு. நம் பிரதமருக்கு வந்து தன்னுடைய காரை இந்த 2 நாளுக்கு யூஸ் பண்ண கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து மிகவும் பெருமையான விஷயம். மற்ற நாட்டு ஊடகங்கள் வந்து சைனா அதிபர் தன்னுடைய காரை வந்து பாரத பிரதமர் மோடிக்கு கொடுத்திருக்காரு. அதுலதான் அவர் வந்து டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசுறாங்க. இப்படி ஒரு பிரதமருக்காக இங்க இருக்கும் ஒவ்வொரு குடிமகனுமே வந்து நம்மளும் சப்போர்ட் பண்ணணும். அது நம்மளுடைய கையில தான் இருக்கு. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.